ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் மணி நாடி வந்த கோலேன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத்தை மிகே தன்னோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன், அதாவது வார ராசி பலன்கள் ஜூலை 6 முதல் ஜூலை 12 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த ஜூலை 10ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு, இப்பொழுது ஆட்சி உச்சம் பெறும் இடம். இப்பொழுது புத பகவான் கடகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 11இல் இருப்பது மாபெரும் சிறப்பு. 10ஆம் இடத்தில் சூரியன் குரு இணைஞ்சிருப்பது இன்னும் சிறப்பு. குரு பார்வை கோடி நன்மை. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குது, 4ஆம் இடத்தை குரு பார்க்குது, 6ஆம் இடத்தை குரு பார்க்குது. 6இல் ராகு இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது, மைனஸ் தான். இருந்தாலும் கொஞ்சம் சமூகத்தில் வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், எங்கு சென்றாலும் எதிர்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்ப்புகள் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் உங்களை பார்த்த உடனே மூஞ்சை திருப்பி வச்சுப்பாங்க. என்னடா இவ்வளோ நாளாக எனக்கு ஆதரவாக இருந்தவங்க இப்போ அப்போ அதுவாக இல்லையே, எதிர்ப்பாக இருக்கிறாங்களேன்னு வருத்தம் இருக்கும். அதனால் சமூகத்தில் கொஞ்சம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போது குரு பார்வை கோடி நன்மை. குரு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குது. தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா. அப்போ பொருளாதார மேன்மை, பணம் பல வகையில் பையை நிரப்பும். 10ல் குருவே இருக்கார், சூரியனும் இருக்கார். அப்போ தொழில் சிறப்பாக செல்லும். தொழில் சிறப்பாக சென்று ராசிநாதன் 11இல் இருப்பதாலும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறது. பண மழை பொழியும். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி ஒற்றுமை குதூகலம் இருக்கும். ஆனால் 7 சனி இருக்கிறது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும். மற்றபடி வங்கி கணக்கு உயரக்கூடிய தருணம். 3ஆம் இடத்தை செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் பார்வையாக. அதனால் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக பலிதமாகும். 4ஆம் இடத்தை 4க்குடைய குருவே பார்க்கிறார். மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், அது அற்புதமான இடம். அப்போது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா நடக்கும். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், சவாரி கிடைச்சி நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை. கல்விஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம், படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க, ஒன்றும் குறை கிடையாது. சுகஸ்தானம் திருப்திகரமாக இருப்பதால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் சுகவாசிகளாக இருக்கப் போகிறீர்கள். வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு இருக்கிறார், இன்னும் குரு பார்வையில் இருக்கார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. எதிரிகளே இல்லைன்னு சொல்லலாம், துவம்சம் பண்ணிடுவீங்க எதிரிகளை.
கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். மற்றபடி உங்களுக்கு உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற பிரிவுகள் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லோருக்குமே பொற்காலம் அற்புதமான நேரம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு நிலை. மற்றபடி 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 9இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போது பார்த்தீங்கன்னா இவர் ராசிநாதன் புதன் 11இல் இருக்கிறார். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் இருந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இவங்க வழக்கறிஞர்கள் எல்லாருக்குமே ஒரு பொற்காலம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் எங்கேப்பா இருந்த ஜோதிடர்களாக இருந்தாலும் உங்கள் வாக்கு வன்மை பெறும், வாக்கு வலிமை பெறும், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய தருணம். இது மட்டுமல்ல, பத்திரிகை துறை, மீடியா துறையிற்காக வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருப்பீங்க. அதில் ஒரு முன்னணி நிலவரத்துக்கு அதாவது முன்னுக்கு வரக்கூடிய நிலை ஏற்படும். சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர், எடிட்டர்ஸ், இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள்னு அது லிஸ்ட்டு போட்டால் அது போயிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட அன்பர்களுக்கு இப்போ சிறப்பான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம். நேரம் வந்தாச்சு. இதையும் தாண்டி உங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் நேரம், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அரசு கருவூலத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், வங்கிகள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது, சாதிக்கக்கூடிய தருணம். இருந்த போதிலும் இந்த சனி பகவான் சுக்கிரனை பார்ப்பதால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் வாங்குகிற வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கப்புறம் கை நழுவி அது வேறு யாருக்காவது போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுக்கிரனை சனி பார்க்குறது. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி ராசியை சனி பார்ப்பதால் டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு முனைப்போடு ஈடுபட மாட்டீங்க. தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.